வணக்கம். 2025 ஜூன் 2 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் காற்றை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதிக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னோம். அதே போல் 5 மாவட்டங்கள் சந்திக்கும் இடமாகிய மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல, மதுரை மாவட்டம் சந்திக்கும் இடத்துல நத்தம் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதியில் மழை இருந்தது. அதே போல் சேலம் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதிக்கும், அதாவது வடக்கு கிழக்கு பகுதிக்கும் சேலம் மாவட்டத்திற்கும், அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் ஒரு சில இடங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. பனமரத்துப்பட்டியில் 5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதே போல் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கூட லேசான மழை இருக்குது ஆங்காங்கே. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்து வரைக்கும் வரும் மழை டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் கொடுக்கும். 3ஆம் தேதி நாளைக்கு காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே கூடுதல் ஒதுக்குதலுடன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு கனமழை காத்திருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். டெல்டாவில் தஞ்சாவூருக்கு வாய்ப்பு இருக்கிறது 3ஆம் தேதி. 4ஆம் தேதி கோடியக்கரை முனை வரைக்கும், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதி வரைக்கும் மழை இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கும் ஆந்திர பகுதிக்கும் 4ஆம் தேதி கனமழை இருக்குது. பெரும்பாலான மாவட்டங்களில் 4ஆம் தேதி மழை பெய்யும். காற்று பகுதி மட்டும் ஒதுக்குதல் இருக்கும். பிற பகுதிகளில் ஒதுக்குதல் கூடுதலாக குறைவாக இருக்கும். மழைப்பொழிவு 4ஆம் தேதி பரவலாக தெரிகிறது. 5, 6, 7 தேதிகளில் மழை வாய்ப்பில்லை. 8ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகி 9, 10 தேதிகளில் நெருங்கி வந்து லேசான மழைப்பொழிவை தொடக்கி 10ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டிலும் மாலை இரவு மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். கேரளாவில் 10ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். விரிவான அறிக்கையை பார்த்து